ஆட்டுக்கால் பாயா ஸ்டைலில் இந்த மீல் மேக்கர் குருமா செஞ்சு பாருங்க. எது மட்டன் தெரியாமலே சாப்பிடுவீங்க. செய்யலாமா? வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் இன்றைக்கி மைதா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் ஆட் பண்ணியிருக்கிறது சுகர், சால்ட்டு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 50% இப்போ தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டு எனக்கு கரெக்டாக வர்ற ரெசிபி மட்டும்தான் உங்களுக்கு இதில் நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாகவே வந்தது. இன்னும் பர்ஃபெக்ட் வேணும். அப்படியே சைட் பை சைட் நம்ம ஆட்டுக்கால் பாயா ஸ்டைலில் ஒரு மீல் மேக்கர் ஒயிட் குருமா பார்த்துருவோம். ஒரு பிஞ்சு சோம்பு, கசகசா, ஒரு துண்டு பட்டை, பிரியாணி இலை 1, ஒரு கை அளவுக்கு தேங்காய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 10 கேஷ்யூ நட்ஸு, கொஞ்சமாக மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு ஆனியன் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பிக் சைஸ் மீல் மேக்கர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி 1 டம்ளர் தண்ணி, நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை தூவி விட்டு 4 விசில் விட்டுருக்கேன். நான்வெஜ் எடுத்துக்காத பீரியட்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே மட்டனுக்கு ஈக்குவலாக இது இருக்கும். நான் லாஸ்ட்டாக இதில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்படியே தொட்டாவே அழகாக பிரிஞ்சு வரும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. என்ன செய்கிறதுனே தெரில அப்படின்னு யோசிக்கிற டயத்தில் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளான ரெசிபியெல்லாம் நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% பர்ஃபெக்டாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.